BCA Cyber Security, AI&ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Red Hills, Chennai. Chera Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th, up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. போராட பொண்ணு தாய் பொழுதி காட்டு மனச விட்ட உள்ளூர் பொல்லாப்புக்கு கட்டப்பட்டு வெள்ளாம காட்டு விட்டு தர மாட்டா கண்பாள வெட்டி காக்கும் பட்டு காட்டு கருத்தம்மா இருக்கு. நான் ஃபுல்லா கேட்பேன். வானம் முத்துக்கள் சென்று நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க. இந்த கேள்வி மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கன்னு ஏதாவது இருக்கா உங்களுக்கு? How was the experience acting with everybody in such நீங்க கேட்ட எல்லா கேள்வியும் சொல்லுங்க. Because How was working with them? ஏதாவது ட்ரீம் கொலாபரேஷன் இருக்கா? Hollywood. ஹாலிவுட்டா? வாவ். யார் கூட? ஏதாவது வின் டீசல்? no, director Christopher Nolan இருக்கு. கிறிஸ்டோபர் நோலனா? Why not? சூப்பர். Why கிறிஸ்டோபர் நோலன்? ஏதாச்சும் பர்టిక్యులர்? I'm a fan of always movies, Dark Knight Rises, Dark Knight and all that. Inception. I like how he thinks. அது மாதிரி இங்க யாராச்சும் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இங்க நிறைய பேர் இருக்கு. இங்க கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா சொல்லணும், அதனால தான் அப்படியே. வாட் இஸ் லவ்? You think of a chemistry equation, அந்த பாண்ட்ஸ் இல்ல அது இன்னொருத்தவங்க மேலேயும் ஒரு அஃபெக்ஷனோ ஒரு லவ்வோ வர்றது, அப்போ முன்னாடி இருக்கவங்க மேலே நம்ம வந்து துரோகம் பண்ணுறதா, இல்லை அவங்கள பிடிக்கிறது வந்து நம்ம வந்து தப்பு பண்ணுறதா? நம்ம ஒன்று லவ், எனக்கு லவ் ஒன்று, இன்னொருத்தவங்களுக்கு வேற ஒன்றுனா தென் அது மேட்ச் ஆகுது. எனக்கு ஒருத்தவங்களை தான் லவ் பண்ணணும், அவங்க 10 பேர் லவ் பண்ணணும்னா இட் ஒன்ட் மேட்ச். Love is not a word, it's the action that you take for the word. லவ்ன்றது உப்பு மாதிரி போகும். ஏன் கொஞ்சோண்டு தேவைக்கேற்ப இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். நாளைய இப்போ எப்பயுமே அவர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து, நம்ம சொசைட்டியை வந்து ஒரு 10 years முன்னாடி கொண்டு போகலாம் கூட பரவாயில்ல, ஒரு 10 years பின்னாடி கொண்டு போகிற மாதிரி ரெக்ரெசிவான படங்கள் எடுக்காதீங்க அப்படின்றது வந்து அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு எழுத்துலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும் நான் ரொம்ப நம்புகிறேன். அங்கே அந்த ஒரு ஸ்கூல்லேருந்து வரும்போது அதை டிஃபைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்க்காக தான் ஹார்ட்னு இருக்கும் நான் நம்புகிறேன். ஹார்ட் வில் பி a ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ். அது நான் ஐ கேன் கேரண்டி. கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகி அந்த வேர்ல்டோட கனெக்ட் ஆகி கேன் ட்ராவல். அது மாதிரியான ஒரு படமாக தான். சிவா, நான் சிவா. செம ப்ரிப்பரேஷன். அல்ல சாகித்யா. சாதனா. வாவ். கரெக்டா? ஓகே. ஐ லைக் யூ ப்ரோ. ஒரு கைத்தள்ளு குத்துலாமா? ஒரு செக்மெண்ட் போயிடலாம். நான் இது ஒரு டேரா வச்சுக்கலாம். உங்களால பேச முடியும் ப்ளீஸ். நான் உங்களை பாட எனக்கு டேர் பிடிக்காது. டேர் பிடிக்காதா? சரி ஓகே, எங்களுக்காக அதான் திரும்பி வரேன். கரெக்டாக எவ்வளோ தந்துருக்கீங்க? இல்லைன்னா உங்களை பாட சொல்றேன். நான் யாரும் நான் சொல்ல மாட்டேன், நான் தெரியும் உங்களை எல்லாருக்கும். 10 tickets you with friends if I sing. Yes. Sing பண்றேன். Sing if you sing. 10 ticket bold open challenge. சரி. வான் மேகம் பூவாய் மேகம் இன்று மழை துளி தவை தர 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 லர தர 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 வானம் முத்துக்கள் சென்று You need lyrics, no? ஆமா. வேணாம். Even I was like, இல்ல உங்களுக்கு ரிலிக் தெரிஞ்சது எதுனாலும் பண்ணலாம். மலையாளமா இருக்கும், தமிழா இருக்கட்டும். Who's keeping time? நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு நிமிஷம் 1 minute தான். ஆமா, இப்படியே மறுபடியும் நாங்க ரீஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்க. ஆமா. வேற பாட்டு. ஆமா, இது நாங்க வந்து ப்ளூபர்ஸ் போட்டுவோம். போராட பொண்ணு தாய் போகிற போக்கில் மனச தொட்ட கரபார்க்கும் கருத போல வெக்கப்பட்டு போராட பொண்ணு தாய் பொழுதி காட்டு மனச விட்ட உள்ளூர் பொல்லாப்புக்கு கட்டப்பட்டு வெள்ளாமை நீதான் வெள்ளாடு நான் தான் வெக்கத்தை விட்டு தள்ளம்மா வெள்ளாம காட்டு
விட்டு தர மாட்டான் கண்பாளா பட்டி காக்கும் பட்டு காட்டு கருத்தம்மா. இது இருக்கு, நான் ஃபுல்லாக கேட்பேன். வாவ், செம்ம. அப்போ லிரிக்ஸ் வந்துச்சு. செம்மையாக பாடுறீங்களே. இப்போ ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி பாட வச்சிட்டேன், 10 டிகிரி எடுத்து கொடுத்துருங்க. அவர் தான் சேலஞ்ச் பண்ண சொன்னார். அப்படியா? ஸோ இது ப்ராங்க். 3 பேரை பற்றி சொல்லுங்கள், சிவாவை பற்றி சொல்லுங்கள், அந்த கேரக்டரை பற்றி சொல்லுங்கள். எப்படி ரொம்ப ரிலேட்டபிளான கேரக்டர்ஸாக இருக்கும். 3 பேருக்கு சேர்த்து சொல்லணும்னா ரொம்ப ரிலேட்டபிளாக நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய கேரக்டர்ஸாக, ரிலேட்டபிளான கேரக்டர்ஸாக இருக்கும் அப்படி சொல்லலாம். அதுக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபிலிமில் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இன்னும் டீட்டெயில்டாக தெரியும். ஓகே, ஒரு இயக்குனர்னா கண்டிப்பாக அவங்க பாஸ்ட்டு, ப்ரெசென்ட்டு, கேட்டது கேட்காதது எல்லாத்தையும் எழுதுவாங்க. அது மாதிரி ஏதாவது உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா படத்தில்? நீங்கள் ஏதாவது கொஞ்சம் இருக்குது உங்கள் லைஃப்பில் நடந்தது கேட்டது பார்த்தது ஆஹா இருக்குது. அப்போ நீங்கள் தான் அந்த சிவாவோ? அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. இல்லை அப்படி சொல்ல முடியாது. டோட்டலாக இல்லை ப்ரோ. டோட்டலாக வச்சா என் கதை எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு இருக்கு, அங்கங்கே இருக்கும், இருக்கலாம், இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இருக்கு. ஓகே, நான் என்னன்னா இந்த நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதில் சில விஷயம் நோட் பண்ணேன். ஷாயித் அவங்களாம் ப்ரிப்பேர் பண்ணி சாமிலாம் கூப்பிட்டாங்க. டக்குன்னு பார்த்தோன்னே ஓ சாமி தானே கூப்பிட்டீங்க. அந்த மொமெண்ட் ரெடி ஆகுறாங்க. ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்கும் போல இருக்குல்ல? எப்பவும் இருக்கு. ஓகே, டெல் அபவுட் திஸ். இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் இப்போ ஆர்டின் போடுறோன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் இருக்கும்ல? இருக்கு. ஐ மீன் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். எனக்கு கதை மொத்தமாக ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் கேரக்டரும் நான் வந்து கேரக்டர் அது எந்த மாதிரி கேரக்டர் நல்லா யோசிக்க அது யூஸ்வலி நான் அப்படி பண்ணதில்லை. ஆனால் சீன்ஸ் மூலமாக தான் இட் வில் கம் டு அஸ் இல்லை, சீன்ஸ், டயலாக்ஸ் அது. ஸோ வாட் எவர் ஐ ரெட் த்ரூ வாஸ் வெரி லைக் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ட்ராவல். அண்ட் இவங்க கூட உள்ள ட்ராவல் ஆல்சோ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. ஓகே, அவர் கூட இருக்கும்போது ஏதாவது ஃபன் பண்ணுவாரா, இல்லை கொஞ்சம் நல்ல ஜாலியான பர்சனா? ஸோ ஐ திங்க் வி ஹேவ் கான் த்ரூ டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இந்த ஃபில்ம். ஓகே, அது ரெண்டும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. ஓகே, நல்லா க்ளோஸாக இருக்க மாதிரி ஒரு மூமெண்ட்டும், அதுக்கப்புறம் ஆப்போசிட் நிறைய சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா டீசர் பார்க்கும்போதே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஏன்னா வாட்ஸ்அப் பண்ணி கூட இருக்கும்போது முடியலாம் இருந்துச்சு, கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இது ஏதோ காலேஜ் போர்ஷன். ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க, பிரமாதமாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இதில் காத்தாடி விடும் போது முடியல, இதில் கொஞ்சம் முடிஞ்சா. ஓகே, அப்போ கொஞ்சம் காலேஜ் போர்ஷனாக இருக்கும். நீதான் ஸ்பாய்லர்ஸாக இருந்திருக்காரு. கட் பண்ணி பார்த்தா இங்கே இருக்காங்க. அப்புறம் ஒரு கண்ணாடியில் வந்து வருண்டா எங்கே விட்டோமோ அங்கே திரும்பி வந்துச்சுன்னா அது ட்ரூவில் கொண்டும் போது கண்ணாடியில் ஒரு இது தெரியுது. அப்போ வந்துட்டாங்க, வெள்ளியாக இருக்க போகிறாங்களோ அப்படின்னு நினச்சா சம்திங் வேற மாதிரி ஏதோ இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இவரை முதல்ல நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க. இருக்கு ப்ரோ, நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். ஓகே ரைட். நோ நம்ம புள்ளனா அப்படின்ற மாதிரி தான். லைக் உங்களுடைய எல்லா படமும் பார்க்கும்போது நம்மளும் ஒருத்தவங்க, நம்ம கேங்லேருந்து ஒருத்தவங்க நடித்த மாதிரி இருக்கும். லைக் எல்லா கம்ப்ளீட்டாக பேட்டையாக இருக்கட்டும், மெர்க்குரி, அதுக்கப்புறம் டிமாண்டி கண்ணிங்கெல்லாம் மேலே போகும்போது மனுஷன் பெரட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆர்டின் எப்படி லைக் த்ரூ அவுட்டாக நீங்கள் ஃபுல்லாக லீடு லைக் நிறைய படங்கள் பண்ணியிருப்போம். இந்த இயரில் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த லான்ச்? இதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணியிருந்தாலும் அதில் கொஞ்சம் சீரியஸு பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான். இமையாவும் சரி, மடோனாவும் சரி, அவங்க கூட இருக்கிற அந்தந்த செக்மெண்ட்ஸ் வந்துட்டு லைக் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரிலேட் பண்ணிக்க முடியும். அவங்க லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண லவ் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், சினாரியோஸாக இருக்கட்டும், இதை வந்துட்டு என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு, ரிலேட்டபிளாக இருக்கும். அது சேட் மூமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம், அந்த ஜேர்னி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற சின்ன சின்ன நுவான்சஸ் எல்லாமே இது என் வாழ்க்கையிலே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ரிலேட் பண்ணிக்கிற நிறைய மூமெண்ட்ஸ் வந்து ஹார்ட்டில் இருக்குது. எனக்கும் இது ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு லவ் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் படம் பண்ணதில்லை. இது எனக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஸ்பெஷல் ஃபிலிம். ஓகே, கண்ணால் லட்டு தின் ஆசை 2 லட்டா? இல்லை, அப்படி இல்லை. 2 பேர் கூட ஒர்க் பண்ணது ஐ திங்க் இட்ஸ் அ வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, உங்கள் பார்ட்னர் ஐ மீன் வாட்ஸ்அப் மணியை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அவர் தான் வந்து பயங்கர ஃபன்னாக உங்களுக்கு ஒரு கனெக்டிங் பிரிட்ஜாகவே இருப்பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. த்ரூ அவுட் த ஃபிலிம் வரப்போகிற அப்படின்ற மாதிரி அந்த கெமிஸ்ட்ரி இப்படி ஒர்க் ஆச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒர்க் ஆகும்ல இந்த படத்தில். என் இமயா அண்ட் என்னோட கெமிஸ்ட்ரியை தாண்டி, மடோனா என்னோட கெமிஸ்ட்ரியை தாண்டி, மணி என்னோட கெமிஸ்ட்ரி வந்துட்டு ஆக்சுவலாக இன்னும் அந்த காமெடிலாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஆடியன்ஸ் கிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஒருத்தன் நம்ம லைஃப்பில் இருப்பான்ல, கண்டிப்பாக ஒருத்தர் கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டராக. சின்ன வயசுலேருந்தே நம்ம கூட ஒருத்தன் இருந்து எல்லாடியும் வாங்கிட்டு நம்மளுக்காக எல்லாடியும் வாங்குவான்ல ஒருத்தன், அதை வந்துட்டு மணி ப்ரோ கரெக்டாக நச்சுன்னு பண்ணியிருக்கேன்.
அண்ட் எல்லா சீக்கிரட்டும் தெரிஞ்ச ஒரே ஆளாக இருப்பான். சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள். எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு எங்கேயாவது ஒருத்தர் லீக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இல்லை அவன் தான் பேலன்ஸாக இருப்பான். அந்த மாதிரி ஒருத்தன் தான் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் பேலன்ஸாக கொண்டு போவான். இது சரி இது தப்புன்னு கொஞ்சம் நம்ம கூட இருந்து பார்த்துக்கூடிய ஒருத்தனாக இருப்பான்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் அந்த கேரக்டர் இருக்கும். ஓகே சொல்லுங்கள், லைக் ஃபிலிம் டெக்னாலஜிலாம் படிச்சுட்டு டெபியூ லான்ச் ஆகிறீங்க. ஃபில்ம் மேக்கிங் கோர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். Okay. அது இட்ஸ் a ஷார்ட் கோர்ஸ் ஒன்லி. ஸோ ஆனால் இந்த படத்தில் தான் நான் இருக்கிறதுலே ஐ திங்க் நான் ஃபில்ம் மேக்கிங் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் மெயின் ஃபில்ம் டெக்னாலஜி கிளாஸ் நினைக்கிறேன். ஓகே ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஆமாம் எவ்வளோ நீங்கள் படித்தாலும் நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஃபுல் படம் பார்க்கும்போது தான் யூ நோ. ஸோ இதுதான் அந்த படம். திஸ் வாஸ் மோர் என்னோட ஆன் ஸ்க்ரீன் டெபியூவாக இருக்கலாம், ஆஃப் ஸ்க்ரீன் லெசனாகவும் இருந்துச்சு. ஓகே நீங்கள் நான் எதிர்பார்த்தீங்களா லைக் நம்ம படிக்கிறது வந்து நம்ம லான்ச் ஆகிறதுக்காக தான் இது ஹெல்ப் ஆகுது அப்படின்ற மாதிரி, இது தற்சமையாக? இல்லை கண்டிப்பாக எதிர்பார்த்து அதுக்கு ஒர்க் பண்ணி பண்ணது தான். ஸோ பை சான்ஸ் எல்லாம் இல்லை, ஒர்க் பண்ணி அப்படி தான் வந்துச்சு. ஹீரோவை பற்றி சொல்லுங்கள், சிவாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஹீரோ பற்றி ஆக்சுவலி ஓகே இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் அவர் இவ்வளோ படம் ஹீஸ் டன் அண்ட் இவ்வளோ படத்துலையும் ஹீஸ் லைக் கிவன் லைக் ஹீஸ் பின் அ சப்போர்ட்டிங் ஆக்டர், ஹீஸ் கிவன் செம பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ இவர் எப்போவுமே ஐவ் தாட் ரொம்ப டேலண்டட் இவர் ஹீரோவாக நடிக்கணும்னு. ஸோ அவரோட ஆக்சுவலி நடிக்கிறது, அவர் ஹீரோவாக நடிக்கிற ஃபர்ஸ்ட் படத்தில் நடிக்கிறது ஐ எம் வெரி ஹாப்பி டு பி யூனோ. ஓ நீங்கள் லான்ச் ஆகிற படத்தில் அவரும் ஹீரோ நடிக்கிறாரு இல்லை. ஸோ அது ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி டு சி. அதனால நீங்கள் சொன்ன நம்ம வீட்டு பையன் மாதிரி இல்லை. ஸோ அவர் ஹீரோ நடிக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம வீட்டு பையன் டாக் அப்படி. ஆமா புதுசா ஒன்னும் எதிர்பார்க்குறேன். So அதனால it was wonderful working with him. So okay. Yeah, and her also because like I'm a huge fan of hers. All of us are huge fans of hers. So எங்களுக்கு எல்லாருமே we were so happy to work with Madonna. So அவங்க சொல்றாங்க என்ன பத்தி தான் பேசுறீங்களா அவங்க ஓகே. அண்ட் நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க, இந்த கேள்வி மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கன்னு ஏதாவது இருக்கா உங்களுக்கு? Tell me about கேரக்டர்னு சொல்லும்போது how was the journey? I mean, how was the experience? இல்ல journey இல்ல, how was the experience acting with everybody? நீங்க கேட்ட எல்லா கேள்வியும் சொல்றாங்க. Because என்கிட்ட கேட்கல. நல்ல வேலை எல்லாம் பயந்துட்டு இருக்கேன் நான். அப்படியே அடுத்து வேற ஏதாச்சும் யோசிச்சு சொல்றீங்களா? ஓகே டக்குன்னு அதான் பயமா இருக்கு. அடுத்த கேள்வி கேட்டா அதை ஆட் பண்ணி ஓகே ஓகே. How was working with them? Good. See, the problem is அப்படிதான் ஆன்சர் பண்ண முடியும். It was superb. அந்த எல்லா வாட்டியும் அவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால that becomes a little confusing. செம லைக் மாலிவுட், கோலிவுட், டோலிவுட் எல்லா பக்கம் போயிட்டு இருக்கீங்க. இல்லை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், லைக் தமிழ் தெலுங்கு கொஞ்சம் பண்ணனா நார்மலாக இருக்கும்ல, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும்ல. அதனால லைக் எல்லா கூடயும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது ட்ரீம் கொலாபரேஷன் இருக்கா இவங்க கூட? இந்த டீம் ஹாலிவுட்டா? வாவ். யார் கூட? ஏதாவது வின் டீசல்? No டேரக்டர்ஸா சொல்லுங்க, யார் யாராவது இருக்காங்களா? எப்படிதான் நீங்க சொல்ற பேர் எனக்கு தெரியாது. சொல்ல மாட்டாங்க, அவங்களே வச்சுப்பாங்க. சும்மா சொல்லுங்க, லைக் ஓப்பனா நம்ம வந்து இது பண்ணலாம். கிறிஸ்டோபர் நோலன் இருக்கு. கிறிஸ்டோபர் நோலனா? why not? சூப்பர். ஏதோ ஒடிசி வருதா? ஒடிசி டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? 1 month முன்னாடியே பண்ணோம். பாத்துக்கலாம் அப்புறம் பொறுமையா. Why Christopher Nolan? I'm a fan of always movies, Dark Knight Rises, Dark Knight and all of that. Inception. I like how he thinks. Okay. அது மாதிரி இங்கே யாராச்சும் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இங்க நிறைய பேர் இருக்கு. சரி, இங்க கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா சொல்லணும், அதனால தான் அப்படியே அங்க போயிட்டேன். சோ நீங்க அங்க சொல்லிட்டீங்க, இங்க சொல்லி ஆகணும்ல, இன்னும் டிப்ளமேட்டிக் ஆயிடும். இங்க சொல்லிடுங்க. அங்க போயிட்டு சொல்றேன். டெல் அபவுட் கிஷோர். இவர் டிப்ளமேட்டிக்கா ஒர்க் பண்ணாரா? இல்ல, அது தேவையில்லை. அவர் கூட தேவையில்லையா? டிப்ளமசி தேவையில்லைன்னு. ஓகே. It was very good working with Kishore. See, in fact ஒரு செட்ல வந்து நம்மள கம்ஃபர்டபுளா வைக்கிறது, நம்ம வேலையை பார்க்க just to let you do your job is like a big thing to ask sometimes. அது இங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ணா போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன், உங்களோட இன்ஸ்டா போஸ்ட்லாம் பயங்கரமா இருக்கு. அங்கே பார்க்கறதுக்கும் இங்கே உட்காடுறதுக்கும் பார்க்கணும். இது இன்ஸ்டாகிராமில் பாருங்க, அவங்களுடைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டில் பயங்கரமா இருக்காரு. இங்கே உட்காந்துட்டு காமா இருக்காரு. அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி. படம்லாம் நடிக்கிறீங்களா ஏதாச்சும்? இல்லை, இதை வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. வந்தா பண்ணுவோம். பின்ன பிளான் இருக்கு. பயங்கர மாசம் இருந்துச்சு, அல்டிமேட்டா இருந்துச்சு. தொடர்ந்து ஏதாவது ஒரு மாசத்துக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுங்க. அண்ட் பிரேமம், நேரம், அப்புறம் இந்த ஒரு ஆர்டின் அப்படிம்போது லவ்னால டக்குன்னு உங்க பேர் எழுதிடுவாங்க போல இருக்கு. இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் என்ன கூப்பிட்டுச்சு, கிஷோர் இல்ல. ஓ சூப்பர். நைஸ். எனக்கு தெரிஞ்சு இவர் பண்ணா நல்லா இருக்கும்னு இந்த வேர்ல்டுக்கு தோணுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் கிஷோர் வழியா என்கிட்ட வந்துச்சுன்னு தோணுது.
நானும் ரொம்ப யோசிக்கிறேன். நானும் அப்போவே ஓகே சொல்லிட்டேன். நரேஷன் கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன ஃபீல் வந்துச்சு? லைக் ஏதாச்சும், ஏன்னா நம்ம நிறைய படங்கள் கதைகள் கேட்போம், நிறைய விஷயங்கள் கேட்போம், டக்குன்னு எங்கேயோ கேட்ட மாதிரியோ ரிசம்பிளன்ஸ் வர மாதிரி வந்துச்சா இல்லை வாட்? இருக்கு, லவ் தானே அது. அதை பற்றி அதை சார்ந்துள்ள விஷயங்கள் நமக்கு இது தெரியும். நமக்கு நம்ம லைஃப்பில் நடந்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். இது இட்ஸ் அ காமன் வேர்ல்டு. வருஷங்களாக எவ்வளோ 1000 years நடக்கிற விஷயம் தானே. ஸோ அதில் இவங்க இந்த கேரக்டர்ஸ் எப்படி இருக்காங்க, அதில் நம்ம என்ன பார்ட் ப்ளே பண்ணுறோம், அப்படி யோசிக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, உங்களால் நிறைய கலோரிஸ் பர்ன் பண்ணிருக்காங்க தெரியுமா நிறைய பேர்? ஆமா, எதுக்காக இந்த சுருக்கு எடுக்காம ஒரே இடத்துல ஓடி ஓடி பிஸ்தா 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 அப்படின்ற மாதிரி. அது எங்களோட ஸ்டைல்ஹுட் மொமெண்ட்லாம் வந்துட்டு லைக் நாங்கள் பாட்டு லைக் டான்ஸ் ஆடுறோம்னா எங்களுக்கு என்ன பாட்டுனா நாங்கள் இந்த பாட்டு தான் போடுவோம். நாங்கள் ஸ்டெப்பே போட தேவையில்ல, ஓடினே இருப்போம். நாங்கள் கொஞ்ச நேரம் ஆடினே இருக்க மாதிரி நாங்கள் கொஞ்ச நேரம் இது மாதிரி பண்ணிகிட்டே இருப்போம். லைக் அந்த இந்த ஸ்டேஜுக்கு கீழே பாம்பு வைக்கிற அந்த மேட்ரு இருக்குல்ல, வேஷ்டி, அது மட்டுமே எங்கள் மைண்டில் இருக்கும். ஏதாவது ஒன்று வந்து பாம்பையும் வச்சு தரமட்டமாக ஆக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய மெமரபிள் மூமெண்ட்ஸ் இதில் ஏதாவது இருக்கா? இது ஒரு சாஃப்டான ஒரு செலிப்ரேஷன் மாதிரி. ஸோ இருக்கு, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கு. பிரதர், வேறு ஏதாச்சும் நீங்கள் கிளைமேக்ஸ் இன்டர்வலில் ஏதாவது வந்து எக்ஸ்க்ளூசிவாக சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லவ்ல எப்படி எக்ஸ்க்ளூசிவாக எல்லாமே ரொம்ப இன்டிமேட்டாக யா அப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். யா ஓகே, டஃப்பான ஒரு கேள்வி கேட்குறேன். சிம்பிளாக தான் இருக்கும். வாட் இஸ் லவ்? You think of a chemistry equation அந்த பாண்ட்ஸ் இல்லை, அது அதான் லவ். லவ்னு கேட்டதுக்கு கெமிஸ்ட்ரி வரைக்கும் போயிட்டாங்க பாருங்க. டக்கு டக்கு டக்குன்னு போடுறாங்க. லைக் இப்போ எப்படி இருக்கலாம், இப்போ ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு இன்னொருத்தவங்களை பார்க்குறோம் அப்படின்னும் போது இன்னொருத்தவங்க மேலேயும் ஒரு அஃபெக்ஷனோ ஒரு லவ்வோ வர்றது. அப்போ முன்னாடி இருக்கவங்க மேலே நம்ம வந்து துரோகம் பண்ணுறதா, இல்லை அந்த அவங்கள பிடிக்கிறது வந்து நம்ம வந்து தப்பு பண்ணுறதா? டிஃபைன் பண்ண நம்ம எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? ஒருத்தருக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கும்ல. உங்களுக்கு லவ் எப்படின்றது நான் எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? எனக்கு எப்படின்றது சொல்லி நம்ம போட்டுடலாம் டெஃபினிஷன். அதை வந்து கீழே கிஷோர் அப்படின்னு போட்டுடலாம். இல்லை அது நான் படத்தில் சொல்லியிருக்கேன்ல, அவ்வளோதானா? வேறு எதுவும் இல்லையா? வேறு பெர்ஸ்பெக்டிவ், வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ? இல்லை பாயிண்ட் ஆஃப் வியூன்னு இல்லை ப்ரோ. அதான் என்னை பொறுத்தவரையும் வந்து அது ஒருத்தர் ஒரு தாட் ப்ராசஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு லவ் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அதே மாதிரி நினைக்கிறவங்களும் நம்ம லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்று லவ், எனக்கு லவ் ஒன்று, இன்னொருத்தவங்களுக்கு வேற ஒன்றுனா தென் அது மேட்ச் ஆகுது. எனக்கு ஒருத்தவங்களை தான் லவ் பண்ணணும், அவங்க 10 பேர் லவ் பண்ணுவாங்கன்னா இட் ஒன்ட் மேட்ச். சாரி. ஸோ அதனால அது மேட்ச் ஆகிற மாதிரி அவர் சொன்ன ஒவ்வொரு தாட் ப்ராசஸும் சிங்காக இருக்கும். இந்த பிரேமம் படம் பண்ணுற டைமில் நான் இதை பற்றி யோசிச்சிருக்கேன். தனியாக உட்காந்து யோசிக்கும் போது என்னடா லவ், என்ன படமே பண்ணுறோம், ஓகே நேரத்தை பற்றி பண்ணிட்டோம், என்ன பிரேமம்னு என்ன. அப்படின் நானே என்கிட்ட சொல்லிட்டேன், ஷேக்ஸ்பியராலவே இதை சொல்ல முடியல, நீ எல்லாம் இதை கண்டுபிடிக்க முடியாது, உணர்ந்துக்கோ, இது எழுத பார்க்காத. ஓகே, ஜஸ்ட் ஃபீல், என்ஜாய். ஃபீல் தான். ஓகே, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? நீங்கள் I feel love is not a word, it's the action that you take for the word. Effort. புரியுது, புரியாமே ஒரு லைட்டாக கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கு. அதுதான் பண்ண. அதான் லவ் அப்படின்னு. See, லவ்ன்றது ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை. இது ஐ love this thing or love this person, அது it has to come in actualization. அது ரியலாக வரணும்னா அது பண்ணி காமிக்கணும். ஆக்ஷன், எஃபர்ட். வாவ், யா, இதுதான் லவ். சூப்பர். தலைவரே, நீங்கள் சொல்லுங்கள் தலைவரே, நம்ம பசங்களுக்கு புரியுற மாதிரி. லவ்வா? ஐயோ, எத்தனை லவ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? கணக்கெலாம் வேணாம் ப்ரோ. வெரி ஆனஸ்ட். லவ்ன்றது உப்பு மாதிரி ப்ரோ. ஏன்? கொஞ்சோண்டு தேவைக்கேற்ப இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லலை, அவர் சொன்னாரு. உப்பு மாதிரி எப்பயுமே தேவைப்படும்னு சொன்னாரு. இவர் அதை வந்து மாற்றி சூப்பர். நம்ம அதிகமாக எடுத்துடக்கூடாது, தேவையான அளவுக்கு இருந்தா கரெக்டா. அது அவரை பாவம் அப்படி இல்ல. ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு. இதுவும் வாக்கியம் இவரோட டெஃபினேஷன் அதான் சொன்னால, தேவைக்கேற்ப. தேவைக்கு தான் எல்லாம் வேணும். நல்ல அதுக்கு மேல போச்சா தப்பா? டார்ச்சர் ஆயிடும். கரெக்ட், டார்ச்சர் ஆயிடும். அனுபவிச்சிருக்காரு. லவ் பத்தி தானே பேசுறோம். ஆமா ஆமா ஆமா. அந்த டாபிக் எடுக்கும் போதே கொஞ்சம் மாதிரி ஷிவர் ஆயிட்டாப்ல. ஷிவர் இல்லை ப்ரோ, அப்படியே யோசிச்சுட்டு அந்த தாட்ஸ்குள்ள போயிட்டேன். அப்படியே நிறைய போயிடுச்சு போல இருக்கு, ஃபிளாஷ்பேக். இல்லை அப்படி இல்லை. உங்களுக்கு பதில் என்ன சொல்லலாம்? இவங்கள வேற ஒன்று ரொம்ப இன்டெலெக்சுவலாக சொல்கிறாங்களா, நம்ம ஏதாவது மொக்கையாக சொல்லி மாட்டிக்கூடாது. அண்ட் இப்போ லவ் படம்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம தனியாக போனோன்னா ரொம்ப அழுகையாக வந்து பழைய ஞாபகங்கள் கிளப்பி விட்டு பிளாக் பண்ண நம்பர்லாம் தேட வச்சு அவங்கள மறுபடியும் பார்க்க வச்சுருவீங்களா? இல்லை அது மாதிரிலாம் எதுவும் போக மாட்டீங்க, இன்னும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க கிடைப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுப்பீங்களா? உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்லை ப்ரோ, அதான் இந்த டென்ஷன் வேணாம், ஜாலியாக ஜாலியாக இருக்கலாம்.
டக்குன்னு அடிச்சிட்டிங்க. ஓகே, சொல்லுங்க ஏதாச்சும் லைக் அந்த மாதிரி தான் படம் இருக்குமா எங்களுக்கு? அதாவது படம் பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம இந்த மாதிரி பழைய நினைவுகளுக்கு கொண்டு போயிடுவீங்களா? கன்ஃபார்ம். ஆமா ரொம்ப டஃப் ஆச்சு, அப்ப பார்க்கறது கஷ்டமா இருக்குங்க. ஆமா அது ஒரு ஃபீல் தானே, அந்த ஃபீலையும் ஃபீல் பண்ணுங்க. அவங்க யார் கூட வந்துதா எல்லாரும் சேர்ந்து படம் பாருங்க. எல்லாம் சேர்ந்து படம் பாருங்களா? சொல்ல முடியாது. நீங்க கூப்பிட்டு கேட்கும்போது நானும் இப்பதான் அந்த படத்தை பார்த்து முடிச்சேன்னு வந்துருச்சுன்னு சொல்லலாம். டக்குன்னு சேர்ந்துட்டீங்கன்னா இந்த படம் பார்த்தா ஓ, இதான் ஆர்ட்டினோட பவர், ஹார்ட்டோட பவர். மை காட், எல்லாமே என்ன உப்பு தேவை இருக்கு. ஆர்ட்டினோட பவர் ஒரு வார்த்தையிலே பதில் சொல்லிடுறேன். நீங்க நாளை இயக்குனர்ல வந்து அந்த பட்டறையிலேருந்து வந்திருக்கீங்க, 6 சீசன், வெற்றிமாறன் அவர்கள் ஜட்ஜு, அந்த மாதிரி நிறைய கரெக்ஷன் தான் சொல்லியிருப்பாரு. ஏதாவது முடிஞ்சக்கப்புறம் ஏதாவது சொன்னீங்களா அவர்கிட்ட போய் பார்க்குறது, மீட் பண்ணுறது? இல்லை, அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போய் பார்க்குற, மீட் பண்ணுற அந்த மாதிரி இல்லை. பட் அதை நான் நிறைய ஒரு 8 months அந்த ஜேர்னி போச்சு. நான் வந்து ஒரு 3rd ரவுண்டில் எலிமினேட் ஆகி வெளியில் வந்துட்டேன். பட் வெளியில் வரும்போது ஐ ட்ரைட் டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட். நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லாம் லவ் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி லவ்வே பண்ணிகிட்டு இருக்கமே, கொஞ்சம் மாற்றி பண்ணலான்னு ஒன்று ட்ரை பண்ணும்போது அதில் தான் எலிமினேட் ஆகி வெளியில் வந்தேன். ஸோ அப்போ கூப்பிட்டு சொன்னார், அப்போ சார்கிட்ட பேசினேன். அவர் கூப்பிட்டு சொன்னார், உனக்கு வர்றதை முதல்ல நீ நல்லா பண்ணு, அதில் நீ எக்ஸ்பர்ட் ஆகு, அண்ட் தென் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். நீ எடுத்தோடனே நான் மாற்றி எப்படியே உலக சினிமா பண்ணுறேன் அதெல்லாம், ஏன்னா அந்த ஸ்பேஸில் யூ மேக் யூர் செல்ஃப் பெட்டர், அதை நல்லா பண்ணு, அதில் எக்ஸ்பர்ட் ஆகு, அதுக்கப்புறம் வேறு எதாவது பண்ண ட்ரை பண்ணு, உனக்கு அது நல்லா வருது நான் பார்த்த வரையும், இருந்தாலும் நீ யூ கேன் ட்ரை தட்டுன்னு சொன்னார். ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த எலிமினேட்டே வந்ததுக்கப்புறம் மற்ற பசங்களோட கோ-கண்டஸ்டன்ஸோட எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அவங்களோட படத்தில் போய் ஒர்க் பண்ணுவேன், ஷூட்ஸ் போவேன். அந்த 8 மாதம் ஒரு படத்தை பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், ஆன்லைனில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவர் கமெண்ட் சொல்லுவாருன்றது. ஸோ அவர் சொன்ன எல்லாமே ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கிட்டு அதெல்லாம் நம்ம எழுதும் போதும் நம்ம ஷூட் பண்ணும் போதும் லைக் அவர் என்கிட்ட என்கிட்ட இல்லை, அங்கே நாளை இயக்குனரில் எப்பயுமே அவர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து, நம்ம சொசைட்டியை வந்து ஒரு 10 years முன்னாடி கொண்டு போகலாம் கூட பரவாயில்ல, ஒரு 10 years பின்னாடி கொண்டு போகிற மாதிரி ரெக்ரெசிவான படங்கள் எடுக்காதீங்க அப்படின்றது வந்து அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு நம்ம எழுத்துலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அங்கே அந்த ஒரு ஸ்கூல்லேருந்து வரும்போது அதை டிஃபைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்க்காக தான் ஹார்ட்னு இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இப்போ ஆர்ட்டின் படம் பார்க்கும்போது இப்போ நிறைய தமிழ் சினிமா நிறைய லவ் ஃபிலிம்ஸ் வந்துருக்குல்ல, இது எது கூட நம்ம சேர்த்து வச்சு பேசலாம், இல்லை இது வேறு கம்ப்ளீட்டாக அப்படின்ற மாதிரி? இல்லை, சேர்த்து வச்சு பேசலாம்னா இன்னொரு படத்தோட கம்பேர் பண்ணும்போது அப்படி எதுவும் இல்லை. ஒரு ஜேர்னியாக இருக்கும். இது ஒரு உங்களுக்கு ஒரு நிறைய பழைய ஞாபகங்கள், அந்த லவ்வோட மொமெண்ட்ஸ், இதெல்லாம் யூ கேன் டேக் ஹோம், அந்த குட் ஃபீலிங்ஸ் ஒரு சின்ன ஸ்மைலோடு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். இன்னொரு படத்தை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதே மாதிரி இருக்குமோன்ற ஒரு இது வரக்கூடாதுல்ல. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் தான் ஒரு ஃபீல் குட் படமாக ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபீல் குட் படம் வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ரொமான்ஸாகவும் அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். அண்ட் இப்போ படம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் நிறைய லவ் ஃபிலிம்ஸ் வந்துடும். இப்போ வித் லவ்வாக இருக்கட்டும், இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ எம்என்எம் அந்த ஸ்கூல் அது ஒரு படம் வந்திருக்கும். அது மாதிரி நம்ம எடுத்த மாதிரியே சாயலில் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடும். அந்த சீன் மாதிரி இருக்குமே, அது மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை எதுவுமே அந்த மாதிரி எதுவும் இல்லை. சரி, ஒரே படத்தை நீங்கள் எடுத்தாலும் நான் எடுத்தாலும் வேறு மாதிரி ஒரே ஸ்கிரிப்ட் எடுத்தால் கூட உங்களோட ஸ்டைல், உங்களோட ஏஸ்தெட்டிக்ஸ், உங்களோட மேக்கிங்னு ஒன்று இருக்குது. அதே கதை என்கிட்ட கொடுத்து என்ன சொன்னீங்கன்னா ஐ கேன் டூ இட் டிஃப்ரெண்ட்லின்றதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ அதுக்கான மியூசிக் இருக்கட்டும், அதுக்கான எடிட் பேட்டர்ன் இருக்கட்டும், அதுக்கான கலர் சென்ஸ் இருக்கட்டும், அதுக்கான லென்சிங் இருக்கட்டும், இதெல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கும் நான் பண்ணுறதுக்கும் நிறைய மாறும். ஸோ ஒரே கதை எடுத்தால் கூடமே நம்ம அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக யூ கேன் ப்ரெசென்ட் இட் டிஃப்ரெண்ட்லின்ற ஒரு இது அஸ் எ டிரெக்டராக அதுதான் அவங்களோட சிக்னேச்சராக இருக்க முடியும். ஸோ அப்படி சொல்ல முடியாது. லவ்ன்றது ரொம்ப காமனான ஒரு எமோஷன், யூனிவர்சலான ஒரு ஃபீலிங். ஸோ எல்லார் வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு பொண்ணை பார்க்குறோம், ஒரு பையனை பார்க்குறோம், லவ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் தானே போகுது. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. லைக் வந்தது இது மாதிரி வந்துருச்சு அப்படின்ற எந்த இதுவும் இல்லை. ஹார்ட் வில் பி a ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ். அது நான் ஐ கேன் கேரண்டி. அந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகி அந்த வேர்ல்டோட கனெக்ட் ஆகி யூ கேன் ட்ராவல். அது மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும். ஜெய்ப்பூரில் ரெஸ்டாரண்ட் வச்சு காம்ப்ளிமெண்ட் தரீங்களே, அதில் லவ் கொஞ்சம் பில்டப் ஆகுது. எங்களுக்கு எதாவது தருவீங்களா நாங்கள் வந்தால்? உங்களுக்கு என்ன வேணும்? பாப்கார்ன் தான் படத்துக்கு தான் தரேன். சரிங்க, எல்லாருக்குமே இருக்குமா? படத்தில் ஒரு கிவர், எல்லாருக்கும் எல்லாத்தையுமே கொடுப்பேன். கடைசியில் விட்டு போயிடும். அப்படி விட்டு போயிடுவாங்களா? எல்லாத்தையும் அப்படியே கரெக்டா ஏதோ லைனை பிடிச்சி ஏதாவது வருமா? அப்படி இல்லை இல்லை ட்ரெயின் வந்து ஞாபகம் இருக்கு. கடைசியில் அந்த ஒரு போஸ்டர் பார்த்தல, கை குடிப்பீங்க, யார் குடிப்பாங்க, அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்கும். அப்படியா? நிஜமா அது போஸ்டரா இல்லை படத்தில் அந்த ஆமா தக்கத்தாய்
அது ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு bro. ஓ ஓகே. அது ஷாருக் கான் தக்க தைய அது மாதிரி அது தில்சே. ரெஃபரன்ஸா இல்ல ப்ரோ, எந்த ரெஃபரன்ஸும் இல்ல. அந்த ரெட்ரோ சாங் போட்டு இல்ல இல்ல எந்த ரெஃபரன்ஸ் எந்த ரெஃபரன்ஸும் இல்ல. சூப்பர். எந்த பழைய பாட்டும் இல்ல. ஒன்லி சிவா கேர்ள்ஸ். இந்த வேர்ல்டு ப்ரோ, இந்த வேர்ல்டு நம்ம பழைய சினிமால எப்படி சிவா இல்ல நம்ம அப்படிதானே படங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஒரிஜினலாக ஒரு ஒர்க்காக இருக்கும். அந்த மாதிரி ஹோமேஜ் ட்ரிபியூட்லாம் பெருசாக எதுவுமே இல்லாமல் அந்த வேர்ல்டோட கேரக்டர்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் அப்படி தான் இருக்கும். இந்த பழைய பாட்டு அந்த இதெல்லாம் எதுவும். ஜெய்ப்பூர்னா இந்த பிங்க்ல போய் பிங்க் சிட்டின்னு ஒன்று இருக்குமே, அங்கெல்லாம் போயிட்டு ஏதாச்சும் போய் அந்த மாண்டேஜ் எடுக்கிறது. ஜெய்ப்பூர் தான் எடுத்தோம். ஜெய்ப்பூரில் 10 நாள் ஷூட் பண்ணோம். மொத்தம் ஒரு 35 days ஷூட் பண்ணோம். அதில் 10 days ஜெய்ப்பூர் அண்ட் 10-11 days ஊட்டியில் பண்ணோம். அப்புறம் ரெஸ்ட் சென்னை, தரங்கம்பாடி அப்படி பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய போர்ஷன் ஜெய்ப்பூரில் தான் எடுத்திருக்கோம். ஓகே. ஆக்சுவலாக தமிழ் படங்கள் ரொம்ப நாள் ஆச்சு ஜெய்ப்பூரில் போய் ஷூட் பண்ணி. ஸோ விஷுவலாகவும் உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே. ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ். சிரிச்சினே இருக்காங்க மேம். லைக் உங்கள் மேலே இருக்க அன்பு இருக்குல்ல, நிறைய கொடுத்து சிரிக்கிறாங்க. நிறைய அன்புகள் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆமாம் ஆமாங்க, உண்மையா அந்த அன்போட அளவெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? குட். என்ன இது படத்தோட ஒரே ஒரு ஸ்பாயிலர் நச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு போஸ்டர் இட்டுருக்கோம், அதில் டபுள் ஆக்டிங்னு பேசிக்கிறாங்க. அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் தம்பி இவங்க லவ் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்க லவ் பண்ணுறீங்க. நானே தான் ப்ரோ. நீங்களும் எனக்கு வர இங்கே உள்ள இல்லை டபுள் ஆக்ஷன் சொன்னாரு. டபுள் ஆக்ஷன் அதான் டபுள் ஆக்ஷன் சேம் ஏஜ் ரெட் டேக் கதிர் ப்ரோ. பாருங்க ஒரு இதுதானே கேட்டீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி போயிட்டு டபுள் ஆக்ஷன். டபுள் ஆக்ஷனா அப்படின்னு பேசிக்கிறாங்க பாருங்க. யார் பேசிக்கிறா? வெளியில் பேசி நம்ம Oh my God. சரி அப்போ ஓகே, சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது படத்தில். அண்ட் ஸோ ஹாப்பி 26 இந்த படம் பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கோம். நிறையா லவ் பண்ணுங்க. லவ் பண்ணுவோம். ஹார்ட்டை திறந்து ஜூன் 26 நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 10 டிக்கெட்டை 20 டிக்கெட்டாக மாற்றி அந்த ஒரு 5-6 பொண்ணுங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து படத்தை பாருங்க. கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஃபேஸ் வித் அ ஸ்மைல். எஸ், 2 hours ஸ்மைலி ஃபேஸ். கண்டிப்பாக 2 hours நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். அண்ட் இந்த படத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம வேற ஒரு மொமெண்ட்டில் சந்திப்போம். Thank you so much. Thank you. BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, Chennai. Chera Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th, up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.